சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனலுக்கு நம்ம இந்தியா நுழைஞ்சதை தொடர்ந்து ஒட்டுமொத்த நம்ம இந்திய ரசிகர்கள் எல்லாருமே நேத்துல இருந்து இப்போ வரைக்கும் பயங்கர குஷியில் இருக்காங்க. ஆனால் பாகிஸ்தான் அணியின் முன்னாள் ஜாம்பவான்கள் ரசிகர்கள் அவங்க எல்லாருமே நம்ம இந்தியா இந்த மேட்ச்ல ஜெயிச்சதை தொடர்ந்து அவங்க எல்லாருமே பயங்கர கோபமாகவும் கடுப்பாகவும், முக்கியமா விராட் கோலி அவர் மேல ரொம்ப பெரிய அதிருப்தியில பாகிஸ்தான் முன்னாள் ஜாம்பவான்கள், பாகிஸ்தான் ரசிகர்கள் இப்படி எல்லாருமே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேற்று நம்ம இந்தியா ஜெயிச்சதுல இருந்து பாகிஸ்தான் முன்னாள் ஜாம்பவான்கள் எல்லாருமே இது எங்களுடைய கடந்த 30 வருட ஆசை கனவு, அது மேல இப்ப இந்தியா ஒட்டுமொத்தமா மண்ணலி போட்டுருச்சு அப்படின்னு பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் எல்லாருமே நம்ம இந்திய அணியை பயங்கரமா விமர்சனம் செஞ்சு குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி பாகிஸ்தான் அவங்களுடைய 30 வருஷ கனவு நம்ம இந்தியா எதை செதைச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே டீடைலா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. இதுல ஃபர்ஸ்ட் நேற்று நம்ம இந்தியா ஜெயிச்சதுமே அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக இருந்த வாசிம் அக்ரம் அந்த இடத்துலயே அவருடைய உச்சக்கட்ட கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. கடந்த 30 வருஷமா பாகிஸ்தான்ல எப்ப ஐசிசி தொடர் நாங்க சொந்தமா நடத்துவோம் அப்படின்னு ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்பதான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி நாங்க நடத்துறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. பாகிஸ்தான் இந்த தொடரை அவங்க ஜெயிக்கல அப்படின்னாலும் ஃபைனல் எங்க மண்ணில் தான் நடக்கணும், நாங்க தான் அந்த கப்பை ஜெயிக்கிற நாடுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப இந்தியா ஃபைனலுக்குள்ள போனதால ஃபைனல் பாகிஸ்தான்ல நடக்க போறதில்ல, எங்க நாட்டில் இருந்து தான் அந்த கப்பு மற்ற அணிகளுக்கு எடுத்து தரப்படணும், அது இப்ப நடக்காது அப்படின்னு தெரிஞ்சதுமே எங்களால இதை ஏத்துக்க முடியல அப்படின்னு வாசிம் அக்ரம் அவர் கடுமையா இந்திய அணியின் வெற்றியை விமர்சனம் செஞ்சு பேசியிருக்காரு. அதே போல அக்தர் அவர் கூட இந்தியா ஜெயிச்சதுமே உடனடியா ஒரு வீடியோ ஒன்று அவர் வெளியிட்டிருக்காரு. அதுல கோபமாக பேசின அக்தர், இந்தியா இந்த மேட்ச்ல ரொம்ப நல்லா விளையாண்டாங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, ஆனா ஐசிசி மாதிரியான ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட்டை எங்க மண்ணில் நாங்க நடத்துறோம் அப்படின்னு ஆசைப்பட்டது தப்பா. இப்ப ஃபைனல் இந்தியா அவங்க நுழைஞ்சதால, முக்கியமா விராட் கோலி அவருடைய அந்த பேட்டிங்கால இந்தியா வெற்றி அடைஞ்சு ஃபைனலுக்கு நுழைஞ்சிருக்காங்க. இதனால ஃபைனல் எங்க மண்ணில் நடக்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்பட்டது தற்போது நடக்காம போயிருக்கு, இது எங்களால ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்னு அக்தர் வருத்தப்பட்டு பேசியிருந்தாரு. அதே போல ஷாஹித் அஃப்ரிடி அவர் நம்ம இந்திய அணியை விட விராட் கோலி அவர் மேலதான் ரொம்ப ரொம்ப கோபமாக பேசியிருந்தாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் ஆட்டத்திலையும் விராட் கோலி அவருடைய செஞ்சுரி நம்ம இந்தியாவை வெற்றி பெற வச்சுது. அதே போல இப்ப மீண்டும் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக விராட் கோலி அவர் இப்படிப்பட்ட ஒரு பேட்டிங் செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஒட்டுமொத்த இந்தியாவுமே நல்லா விளையாண்டாங்க. கோலி அவர் ஒருத்தரால தான் தற்போது பாகிஸ்தானில் நடக்க வேண்டிய இந்த ஃபைனல் ஆட்டம் துபாயில் நடக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதை எங்களால் உண்மையாகவே ஜீர்ணிச்சிக்க முடியல. இந்த தொடர் தற்போது எங்க மண்ணில் நடக்கிற மாதிரியே நாங்கள் உணர முடியல, இப்படி ஃபைனல் துபாயில் நடக்கிறதால அப்படின்னு ஷாஹித் அஃப்ரிடி அவரும் காட்டமாக பேசியிருக்காரு. அதே போல இன்சமாம் உல் ஹக் அவர் வித்தியாசமா ஃபைனல் பாகிஸ்தானில் தான் நடக்கணும், அட்லீஸ்ட் இந்த ஒரே ஒரு ஆட்டம் விளையாடுறதுக்காகவாவது கண்டிப்பா இந்தியா பாகிஸ்தானுக்கு வரட்டும், சாம்பியன்ஸ் ட்ரோஃபி எங்க மண்ணில் நடக்கிறதுக்காக எங்களுக்கு கிடைச்ச உரிமை, அந்த உரிமையை நாங்க விட்டு தர முடியாது, அட்லீஸ்ட் ஃபைனல் ஆவது பாகிஸ்தான்ல தான் நடக்கணும், அது விளையாடுறதுக்காக இந்தியா பாகிஸ்தானுக்கு வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி இன்சமாம் உல் ஹக் எங்க உரிமையை நாங்க விட்டு தர முடியாது அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசியிருக்காரு. அதே போல ரமேஷ் ராஜா அவரும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா ஃபைனல்ஸ்க்கு உள்ள நுழைவாங்க அப்படின்னு தான் முன்னதாகவே எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா எல்லா மேட்சுமே ஒரே மைதானத்தில் விளையாடுறாங்க, கண்டிப்பா அவங்க ஃபைனல்ல ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ ஆனா ஃபைனலுக்கு உள்ள வருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்ததுதான். ஆனா விராட் கோலி அவர் மட்டும் சிறப்பா விளையாடாம இருந்திருந்தா இந்த ஆட்டத்தில் இந்தியா ஜெயிச்சிருக்காரு, ஃபைனலும் பாகிஸ்தான்ல நடந்திருக்கும், இதை எங்களால ஏத்துக்க முடியல அப்படின்னு ரமேஷ் ராஜா சொல்லியிருந்தாரு. இவரை போலவே இன்னும் நிறைய பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் பாகிஸ்தான்ல இந்த ஃபைனல் நடக்க போறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுமே எல்லாருமே பயங்கரமா அவங்களுடைய எதிர்ப்புகளை சொல்லிக்கிட்டு வராங்க.